அனைவருக்கும் வணக்கம். போன பதிவில் நம்மளுக்கு சம்மர்னால வரக்கூடிய ரேஷஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், டீனியா ப்ளூரிஸ் அப்படிங்கிற இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா எப்படிலாம் நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இதில் நம்ம என்னென்ன ஹேபிட்ஸ் நம்ம பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, நம்மளுக்கு ஒரு ஃபீமேல்ஸாக இருக்கீங்கன்னா மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணும்போது ஓவராக வாஷ் பண்ணுறது, ஓவராக ஹைஜீனிக்காக நம்ம இருக்கணுங்கிறதுனால இன்டிமேட் வாஷஸ் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இதனால வெஜனால இருக்கக்கூடிய பிஹெச் இம்பேலன்ஸ் ஆகுறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது இல்லாம நிறைய மென் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ட்ரெஸ் வேர் பண்றதுக்கு முன்னாடி ஈரத்தோடய ட்ரெஸ் வேர் பண்ணிடுவாங்க. டஸ்டிங் பவுடர்ஸ், கிரீம்ஸ் இதெல்லாமே அவங்களே வாங்கி ஓவர் கவுண்டர்ல யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு இது எல்லாமே ஒரு ஸ்வெட்டோட சேர்ந்து அதுவே இன்ஃபெக்ஷனை ரொம்பவே அக்ரவேட் பண்ணிடும். நிறைய பேர் ஸ்டீராய்ட்ஸ் தாங்களாவே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே வித்ட்ராயலா நிறுத்தினதுக்கு அப்புறம், அந்த கிரீம் நிறுத்தினதுக்கு அப்புறம் இந்த ரேஷஸ் எல்லாமே, லீஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அக்ரெசிவா ஆயிடும். ரொம்ப ரெட்டா இருக்கும், பர்னிங் சென்சேஷனா இருக்கும் அவங்களோட ஸ்கின் எல்லாம் பாத்தீங்கன்னா. நம்மளோட எய்ம் என்னவா இருக்கணும்னா, ஆன்டி ஃபங்கல் கிரீம்ஸ், ஓரலா ஆன்டி ஃபங்கல் இது எல்லாமே டாக்டரோட கன்சல்டேஷன் எடுத்துட்டு தான் நீங்க இதை நீங்க கண்டினியூ பண்ணணும். அதே மாதிரி நீங்க உங்களோட ஸ்கின் நல்லா ஹைஜீனிக்கா மெயின்டைன் பண்ணணும். உங்களுடைய ஸ்கின்னை நல்லா ப்ரொடெக்டிவா என்னென்னலாம் நம்ம ப்ரொடெக்டிவா நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுடைய இன்னர் வேர்ஸ் இந்த மாதிரி டைம்ல, சம்மர் டைம்ல பாக்ஸஸ் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது டைட் ட்ரெஸ்ஸஸ் நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. சிந்தட்டிக் இன்னர்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னர்ஸ் வாஷ் பண்ணும் போது நீங்க ரொம்ப கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய சாஃப்ட்னர்ஸ், டிட்டர்ஜென்ட்ஸ் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும். நிறைய பேர் ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ணுவாங்க, கெமிக்கல்ஸ் இருக்கிற ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணணும். டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாம நீங்க எந்த கிரீமே நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு இது ஒரு வேளை நீங்க கரெக்டான டயக்னோசிஸ் பண்ணாம வேற ஏதோ கிரீம்ஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். நீங்களுமே இந்த மாதிரியான ஒரு ஜாக் இட்ச்ன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான இச்சிங்னால சஃபர் ஆயிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கட்டாயம் நீங்க டாக்டர்கிட்ட விசிட் பண்ணுங்க. இது கூடவே சேர்த்து நீங்க உங்களுடைய ஹைட்ரேஷன் லெவல் மெயின்டைன் பண்ணணும். ஒரு ப்ராப்பரான எக்ஸசைஸ் ரொட்டீன் பண்ணணும். வெயிட் நீங்க ஒபீஸா இருக்கீங்கன்னா வெயிட் ரெடியூஸ் பண்ணணும். இதே மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு அலர்ஜன் இருக்கு, அந்த அலர்ஜனை நீங்க சரி பண்ணணும். நம்மளுக்கு அலர்ஜி இருக்கு, இந்த சிந்தட்டிக் ட்ரெஸ் வேர் பண்ணும்போது நம்மளுக்கு அலர்ஜி வருதுன்னா நீங்க அந்த ட்ரெஸ்ஸஸை நீங்க அவாய்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல நம்ம ப்ராப்பரா ஹைட்ரேஷன் வச்சுக்கணும். ஸ்கின் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஃப்ரிக்ஷன் ஆகாம நம்மளோட ஸ்கின் ஃப்ரிக்ஷன் ஆகாம பாத்துக்கணும். ஸ்கின் ரொம்ப டேமேஜா இருக்குன்னா நம்ம அந்த ஸ்கின் மாய்ஸ்சரைசிங் கிரீம்ஸ் டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷனோட எடுத்துக்கணும். அதே மாதிரி ரேஷஸ் ஃப்ரிக்ஷன்ஸ்னால வருது அப்படின்னா நம்ம ரேஷ் கிரீம்ஸ் நம்ம யூஸ் பண்றதுனால இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்குமே இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்ல நீங்க சஃபர் ஆயிட்டு இருக்கீங்க, உங்களுக்குமே அண்டர் த பிரெஸ்ட் ஏரியால ரொம்ப இந்த மாதிரி ஸ்கின் ரேஷஸ் இருக்கு, ரொம்ப பிக்மெண்டேஷன், அதனால ஒரு பிக்மெண்டேஷன் வந்திருக்கு. உங்களுக்கும் இதை பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, என்ன ஹேபிட்ஸ் நம்ம செய்யணும், எந்தெந்த ஹேபிட்ஸ் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்குன்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.